இதுதான் அங்கே நம்ம பெரியநடிச்சம்மன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல். மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தகடூர் பேச்சுலர்ஸ் யூடியூப் சேனல். மக்கள்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆகிட்டுருக்கோம். சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதனால் பண்டிகை பண்ணாங்க, திருவிழா போட்டிருந்தாங்க. அதுலேயும் எங்களால் கலந்துக்க முடியல. சரி, ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, நம்ம போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். வாங்க அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான அரிசி பாருங்கள், உலை வச்சுருக்கோம். உலை கொதித்ததுமே நம்ம பொங்கல் வச்சிடலாம். அது கூட கோழி அறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த கோழி தான் அதுக்கப்புறமா இது ரெண்டும் தான். இங்கே செய்ய போகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். ப்ளஸ் இங்கே பாருங்கள், புளிய மரம், அப்புறம் வேப்ப மரம், அதுக்கு கீழே அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. தம்பிங்க, அப்பா, மச்சான்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே தெரியுதுங்களா? எனக்கு உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். குலதெய்வத்துக்கு பக்கத்தில் பாருங்கள், நல்லா பெரிய புளிய மரம். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து வாங்க, அதை அப்படியே பார்க்கலாம். இதுதான் அங்கே நம்ம பெரியநடிச்சம்மன், எங்கள் குலதெய்வம். இங்கே பாருங்கள், அந்த பெரிய புளிய மரம் தெரியுதுங்களா? திரும்ப பாருங்கள், கோயிலுக்கு பக்கத்தில் அங்கே தெரியுது பாருங்கள், கொம்பேரம் கண் பாம்பு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? அந்த முருங்கை இலைக்கிட்ட பாருங்க, தெரியுதுங்களா? இங்கே பாருங்க.
மக்கள்ஸ், நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தீவெட்டிப்பட்டின்ற ஊரில் பொம்மியம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. ரீசெண்டாக தான் இதுக்கு திருவிழா பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செய்வாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுனால இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு. அதனால் எல்லாம் சதலமடைஞ்சிருச்சு. இது வந்து என்ன சாமின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டிச்சிம்மன். இதுதான் எங்கள் குலதெய்வம். பாருங்கள் மக்கள்ஸ், திருவிழா அப்போ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே பெரிய மரம். பெரிய புளியா மரம் பாருங்க. பக்கத்தில் போய் கட்டுறேன், தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. உட்காரத்துக்கு வந்து தின்ன மாதிரி கட்டி விட்ருக்காங்க. இவ்வளோதான். மரத்துக்கு கீழே தான் எப்பயுமே இருக்கும் குலதெய்வம். கோயிலெல்லாம் கட்ட மாட்டாங்க. பக்கத்தில் தோட்டம், அது வந்து வேறு யாரையோட இதோ. இது நாங்கள் சின்ன வயசில் வந்தப்போலாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த வீடெல்லாம் பக்கத்தில் இல்லை. அந்த ப்ளூ கலர் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோயில் மாதிரி தெரியுது பாருங்க, அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. அப்போவும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே பாருங்கள், மலையில் பாருங்கள் மைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. இருங்க, அது உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள்ஸ், அங்கே பாருங்கள், பொங்கல் பொங்கி வந்துருச்சு.